நாட்டில பாரம்பரியம் கலாச்சாரம் என்பதை அழிக்கிற பிரதமர் தனிப்பட்ட ரீதியில் எடுக்கிற முடிவில் அதனை அரசியலாக்குவதற்காக பிரதமரை பழிவாங்க வரலாற்று பாட புத்தகம் இந்த வரலாற்று பாட புத்தகம் தெளிவுபடுத்தி. வணக்கம் வினோயன். வணக்கம் மகராஜ். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்கு? இலங்கையில பல விடயங்கள் நடக்க. அதிலும் பிரதமர் கரணி அமரசூரிய அவர்கள் தனது கல்வி அமைச்சு பதவியில் இருந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று உதய கமன்பில் அவர்கள் அறிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார். அவர் மட்டுமில்ல, இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்காங்க. நாமல் ராஜபக்ச மற்றும் சஜித் பிரேமதாச போன்றவர்களும் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறார். இவர்களை தொடர்ந்து எதிர்கட்சியில் உள்ள அனைவருமே இது ஒரு பேசு பொருளாக்கி இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை பார்த்தால், இந்த 6ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதானே, அதுல 6ஆம் ஆண்டு பாட புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதுல தகுதியற்ற முறையற்ற ஒரு இணையதள முகவரி ஒன்று அதில் அச்சிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து பரவி வருகிறது. அது உண்மையாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இதை வைத்து பல பேர் அரசியல் செய்வதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இது சரியான முறையில் விசாரணைகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பிரதமர் அவர்கள் கல்வி அமைச்சு பதவியில் இருந்து பதவி விலக வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. அதில் உதய கம்மன்பில் அவர்கள் குறிப்பிடும் போது புதிய கல்வி சீர்திருத்தம் என்ற பெயர்ல நாட்டில பாரம்பரியம் கலாச்சாரம் என்பதை அழிக்கிற முகமாக தான் இந்த செயற்பாடு காணப்படுகின்றது. இந்த செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது சரியான முறையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். கடந்த காலங்களில் அவர் முறையாக செயற்பட்டார்களா? அதுல மேலும் அவர் குறிப்பிடும் போது இவர் உடனடியாக பதவி விலகினால் மாத்திரம்தான் இதுக்கான சரியான முழுமையான விசாரணைகள் இடம்பெறும். அதாவது குறிப்பிட்ட ஒரு நபரே அதே அமைச்சில் இருப்பாங்களாம். அதுக்கு அவருக்கு எதிரான ஒரு சரியான முறை விசாரணை இடம்பெறுமா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி அவர் உடனடியாக பதவி விலகினால் மாத்திரமே முறையான விசாரணை இடம்பெறும். இந்த ஐரோப்பாவில் அண்மையில இங்கிலாந்து ஒரு பாலத்தில் விபத்து ஒன்று ஏற்படுது. அது தொடர்பான போக்குவரத்து அமைச்சர் பதவி விலகி இருந்தார். அப்ப அதன் அடிப்படையில் இவர்களும் பதவி விலக வேண்டும். இதுதான் ஒரு உதாரணமான விடயம் என்றெல்லாம் இவர்கள் யாரு இப்பொழுது இருக்கிற எதிர்கட்சி அணியினர், எதிர்கட்சியில் இருப்பவர்கள் தங்கள் கருத்துக்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த எதிர்கட்சியினர்கள் அன்றைய காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தார்கள். அப்ப அவர்கள் விட்ட பிள்ளைக்கு அவர்கள் பதவி விலகிறார்களா என்றால் கேள்விக்குறி. இப்ப பிரதமர் அவர்களை பதவி விலக வேண்டும், கல்வி அமைச்சிலிருந்து பதவி விலக வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். பார்ப்போம். உண்மையிலே பிழைவிட்டால் பதவி விலக வேண்டும் தான். ஆனால் நாங்களும் சரியான நபர் கருத்தை குறிப்பிடுற நபர்களும் சரியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தும் காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் விகித கேரத் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னண்டா, இது பிரதமர் தனிப்பட்ட ரீதியில் எடுக்கிற முடிவில்லை. கல்வி சீர்திருத்தம் என்பது பொதுவாக எல்லாரும் இணைந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவு. ஆனால் அதனை அரசியலாக்குவதற்காக, பிரதமரை பழிவாங்குவதற்காக பல்வேறுபட்ட எதிர்த்தரப்பினர் அரசியல் செய்கிறார்கள். இந்த விடயத்தை வைத்து அரசியல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதை வச்சு அரசியல் செய்யாமல் எல்லாரும் ஒன்று 2 வாரங்கள் சரியான சீர்திருத்தத்தை முன்வைப்போம். 6ஆம் ஆண்டு பாடப்புத்தகத்தில் தவறு விளைக்கப்பட்டிருந்தால் சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு அதற்கான தண்டனைகளோ ஏதோ வழங்கப்படும். நாங்கள் உறுதியளிக்கிறோம். இந்த தவறை கொண்டு செல்பவர்கள் நாங்கள் அல்ல என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார்கள். இன்று மட்டும்தானா இந்த NBP அரசாங்கத்தின் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என்று பார்த்தா இல்லை. அவர்கள் ஆட்சியில் ஏறியதிலிருந்து இன்று வரை பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு தான் வருகிறது. குறிப்பாக பிரதமர் அவர்கள் மீது இது அவர் ஒரு ஆளுமையற்ற நபர் என்று பல்வேறுபட்ட அணியினரால் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சியினர். இதோட மேலும் பார்த்தோம்னா நாளக கலுபேவ என்ற கல்வி அமைச்சின் செயலாளர் இது தொடர்பாக முறையான விசாரணைகள் இடம்பெறும் என்றவாறு குறிப்பிட்டிருக்கிறார் மோவின். மேலும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தனது கருத்துல தெரிவிக்கும் போது வெளிநாடுகளை போல சிஸ்டம் அமையணும். மன்னிக்கவும், வெளிநாடுகள்ல இலத்திரனியல் முறை மூலமான ஒரு கல்வி சீர்திருத்தத்தின் போது இப்படியான பிரச்சனைகள் நிகழாது. அந்த முறையை நாங்கள் இங்கே கொண்டு வரணும். புதிய கல்வி சீர்திருத்தம் ஒரே பாடப்புத்தகம் அது தொடர்பான விடயங்களை மட்டும் இல்லாம புதிய ஒரு விடயங்களுக்குள்ளே நம்ம மாணவர்களை உள்நுழைக்க வேணும். அது எதிர்கால மாணவர்களை இலத்திரனியல் உலவுடன் இணைக்கணும். அப்படியான விஷயங்கள் தான் செய்யணும். கடந்த கால அரசாங்கம் இவ்வாறான விடயங்களை முன்னெடுத்ததா சரியான முறையில் ஒரு கேள்விக்குறிதான். அவர்கள் பாரம்பரிய கல்வி திட்டத்தை முன்னெடுத்து என்ன சொல்லுவாங்க, செய்தால் வித்தியாசம் நல்லதா செஞ்சிருவாடு, இல்லாட்டி அப்படியே பம்மி கொண்டு வந்துருவாடு என்ற மாதிரி கடந்த கால அரசாங்கங்கள் இருந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி ஒன்று எடுக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சியை சரியான முறையில் எடுக்க வேண்டும். ஐரோப்பிய நாடுகளில் இந்த
ஆன்லைன் வகுப்புகள் வந்து சரியான முறையில் காணப்படுவதற்கு என்னன்னா அங்கத்திய நாட்டு சிஸ்டம் அந்த அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய பாதுகாப்பு சாதனங்களும் காணப்படுகிறது. இவ்வாறான பாதுகாப்பான விடயங்கள் வந்து இலங்கையில் அமல்படுத்தப்பட வேண்டும். அதை கவனத்தில் கொண்டுதான் இந்த கல்வி சீர்திருத்தங்களை நவீனப்படுத்துதல் வந்து அவசியப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து இப்பொழுது இருக்கிற பாடத்திட்டத்தின் மீது பாரிய ஒரு விமர்சனம் கடந்த காலத்திலிருந்து எழுதப்பட்டது வருகிறது. குறிப்பாக இந்த வரலாற்று பாட புத்தகம் திரிவுபடுத்தி மாணவர்களுக்கு சொல்லப்படுகிறதா அல்லது மாணவர்களுக்கு மேலதிக ஒரு சுமையை கொடுக்கிறதா, சரியான முறையில சரியான திட்டங்களை கொடுக்காமல் இந்த எல்லாத்தையும் படிச்சுட்டு போ என்ற மாதிரி அனுப்புற நிறைய குறைபாடுகள் காணப்படுறதால இந்த நவீனத்துவ காலத்துக்கு ஏற்ற ஒரு கல்வி சீர்திருத்தம் வேண்டும் என எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சீர்திருத்தம் வருவதற்கான சாத்தியப்பாடு இருக்கு. ஆனால் அந்த சீர்திருத்தத்தை சரியான முறையில் ஆய்வு செய்து மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான விடயங்களை உள்வாங்கப்பட்டு வர வேண்டும். இது என்பிபி அரசாங்கம் இந்த சீர்திருத்தத்தை பிழை விட்டிருந்தால் எதிர்த்தரப்பினர் வந்து விமர்சிக்கத்தான் வேண்டும். ஆனால் அரசியலுக்காக அதை விமர்சிக்க கூடாது. ஒரு ஆளுங்கட்சியை விமர்சித்து தான் நாங்கள் அரசியல் நடத்தணும் என்ற விடயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாருமே ஒன்றிணைந்து நாட்டின் வருங்காலத்துக்காக உழைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக என்ன செய்வாங்க போறோம்? அடுத்ததாக இவர் தான் யார், ரொனால்ட் ட்ரம்ப் வந்து மோடியை பத்தி கேட்டிருக்கிறார். ஐயா நான் கொஞ்சம் மோடி நல்ல மனுஷன், நல்ல மனிதன், ஆனால் நான் கொஞ்சம் கவலையா இருக்கிறேன். யாரு ரொனால்ட் ட்ரம்ப் சொல்லி நான் கொஞ்சம் கவலையா இருக்கிறேன். என்ன அவர் சந்தோஷப்படுத்தணும் என்ன விளங்கில, அந்த கதையில விளங்கில என்ன அப்படி எச்சரிக்கை விடுக்கும் முகமா அமைதா இல்ல மோடியோட நான் நட்பு கொண்டிருக்கின்ற வகையில் நண்பர்கள் தோஸ்து. ஆனால் நான் கொஞ்சம் கவலையா இருக்கிறேன், மோடி கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும். நான் கவலையா இருக்கேன்னா அவரும் அறிவார். ஆனா என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் கொஞ்சம் முயற்சி செய்யணும். இதுல என்ன என்று பார்த்தால் ரஷ்யா நாட்டின் உறவுகளை முறித்துக் கொள்வது. அதுல வந்து முக்கியமா பார்க்க வேணும், இந்தியா மீதான நிறைய வரிகளை அதிகரித்திருந்தது கடந்த காலத்தில் வந்து ட்ரம்ப் அரசாங்கம். காரணம் என்பது வந்து ரஷ்யாவுடனான கொடுக்கல் வாங்கல்கள், எண்ணெய் தொடர்பான வர்த்தகத்தில் கொடுக்கல் வாங்கல்களை இந்தியா முறித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டிய இப்படியான வரிகளை அதிகரித்திருந்தது கடந்த காலங்களில் அமெரிக்க அரசாங்கம். இது தொடர்பாகவே அவர்கள் மீண்டும் கதைப்பதாக தான் எனக்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே அமெரிக்கா இந்தியா உறவு வந்து கேள்விக்குரிய ஒன்றுதான். வெளியிலிருந்து பார்த்தால் இந்தியா அமெரிக்கா நல்ல நெருங்கிய நண்பர்கள் போல இருப்பார்கள். ஆனால் இல்லை, ஒரு யுத்தம் வந்தால் அமெரிக்கா யார் பக்கம் இருக்கும்னா பாகிஸ்தானுக்கு போயிடும். அண்மையில் நடைபெற்ற யுத்தத்தில் கூட பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் ரொனால்ட் ட்ரம்ப். அப்ப அமெரிக்கா இந்தியான்னு பார்த்தால் அவர்கள் ஒரு பனிப்போர் நடைபெற்று வருகிறது. இதற்கு காரணம் என்று பார்த்தால் ரஷ்யா இந்தியாவுக்கு உதவியா இருக்கும். இந்த ஒரு யுத்தம் ஆரம்ப காலத்துல வந்து பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் ஏற்படும் போது யாரு உதவி செய்தார்கள் என்று பார்த்தா இந்தியாவுக்கு ரஷ்யா. அப்ப ரஷ்யாவும் அவர்களும் கடந்த காலங்களில் இருந்து ஒரு நட்புறவாக காணப்படுகிறார்கள். இந்தியா பெரும்பளவிலான எண்ணெய் வளங்களை எங்கிருந்து பெற்றுக் கொள்கிறார் ரஷ்யா. அப்ப இதனால் தான் ரொனால்ட் ட்ரம்புக்கு அப்பொழுது இருந்து இப்ப மட்டும் இல்ல அமெரிக்க ஜனாதிபதிகள் யார் வந்தாலும் இந்த இந்தியாவை விரட்டுவது வந்து ஒரு வளமையான விடயம். ஆனால் இந்தியா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் ரஷ்யாவோட நெருங்கிய நட்பாக இருப்பது கேள்விக்குறியாகி வருகிறது இப்பொழுது. ஏனென்று பார்த்தால் வெனிசுலாவை பார்க்கிறோம். வெனிசுலா விவகாரத்தில் பார்க்கும்போது ரஷ்யாவின் உளவுத்துறையா இருக்கலாம், ராணுவ தளபாடங்கள் எல்லாமே தோல்வியுற்ற ஒன்றாக தான் காணப்படுது. நிச்சயமா காரணம் என்னன்னா வந்து ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்களை வைத்துதான் அமெரிக்காவின் விமானங்களை, போர் விமானங்களை இவங்க தகர்க்க முயன்றிருக்காங்க. இருந்து முடியாமல் போய்விட்டது. மற்றது தோல்வி அடைந்த ஒன்றாக தான் காணப்படுது. ரஷ்யாவினுடைய நெருங்கிய நட்பு என்னென்று பார்த்தால் வெனிசுலா. அப்ப தோஸ்து, சரியா தோஸ்து. ஆனால் அந்த தோஸ்தை கைது செய்து இன்னொரு நாட்டுக்குள் கொண்டு போகும் அளவிற்கு இவர்கள் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். அப்ப இப்பொழுது வந்து பார்க்கும்போது அமெரிக்கா வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு உலக வல்லரசு நாடாக உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மேலும் இதோட பார்த்தோம்னா வெனிசுலாவின் தற்போது ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் டெல்சி. அவர் வந்து குறிப்பிட்ட விஷயமாவது வந்து வெனிசுலா எந்த விடைய காரணம் கொண்டும் தமது எண்ணெய் வளங்களை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்றவாறு தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்கா வேற கைது செய்த அப்புறம் வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்த அப்புறம் ஒரு அறிக்கை விடுறார், இனி நாங்கள் வெனிசுலாவை என்ன நிர்ணயிக்க போகிறோம் என்ற விடயத்தை ரொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கு ஒரு மாற்றீடாக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்க துணை ஜனாதிபதியார் வந்து இப்பொழுது ஜனாதிபதியார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பவர் சொல்லியிருக்கிறார், நாங்க என்றும் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட மாட்டோம், முதல் இருந்த மாதிரி தான் இருக்க போறோம், செய்யறதா செய்து கொள்ளுங்க என்ற ரீதியில சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் எங்களுடைய ஜனாதிபதி யார்? மதுரா தான். அவர் வர்ற வரைக்கும் நாங்கள் காத்திருந்து பதவியை கொடுப்போம் என்ற ரீதியில சொல்லியிருக்கிறார்.
என்றும் நாங்கள் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட மாட்டோம், தன்னிச்சையாகத்தான் இயங்குவோம், 3 கோடி மக்களை இறையாண்மையை நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு அடகு வைக்க மாட்டோம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கார். இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது ரஷ்யாவின் உறவு நாடுகள் கடந்த காலங்களில் இருந்ததை போல் இருக்க இனி வருங்காலங்களில் சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் ரஷ்யாவை தான் தோல்வியுற்றிருக்கு. தங்கள நட்புகளை அடிக்கும் போது அளவிலான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தது மாத்திரமே தவிர செயற்பாட்டில் பாரிய அளவான கருத்தும் வெளியிட்டிருக்கா என்பது சந்தேகத்துக்குரிய உடையனால் ஒரே ஒரு நபர் தான் பாரிய அளவிலான கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார். வடகொரியா ஜனாதிபதி அவர்கள் மாத்திரமே மிகவும் காரசாரமான பதில் எல்லாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப 2 வல்லரசுகள் இருந்த இடத்தில் இப்பொழுது மீண்டும் நிரூபித்திருக்கிறது அமெரிக்கா தான் மட்டும்தான் வல்லரசு, உலக வல்லரசு என்ற ரீதியில் தெரிவித்திருக்கிறது. இது இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான இடத்தை பார்க்கணும்னா இந்த நாமல் அவர்கள் வந்து இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாண்டா, அனுர அரசாங்கத்துக்கு இப்படிதான் நடக்க போகுது, அனுராவுக்கு நடக்க போகுது, தயாரா இருங்க, உங்களுக்கும் இப்படியான சந்தர்ப்பம் இருக்கு. நாமல் என்ன சொல்றாருன்னா, இதுல நகைப்புக்குரிய ஒரு விடயம் தான், எங்கள் நாட்டு கொள்கையை நாங்கள் தான் வகுத்துக் கொள்ள வேண்டும், இன்னொரு நாடு வந்து வகுத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறார். ஆனால் நம்மளுடைய தந்தை அவர்கள் நாட்டை ஆளும்போது சீனாவின் ஆதிக்கம் அதிகமாக காணப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது. அப்ப இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை நாடிமோ இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து நாவலின் இந்த கருத்தும் கொஞ்சம் உடன்படக்கூடியது. காரணம் என்னவென்றால், அமெரிக்க படையினர் வந்து இலங்கையில இறங்கி இருந்தாங்க வடபகுதியில. இந்த வடபகுதியில் இறங்குகிற சந்தர்ப்பத்துல வந்து அவங்களும் இலங்கை அரசியல தலையிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இந்த ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டு ராணுவ வீரர்கள் வரும்போது வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் அமெரிக்க ராணுவ தளபாடங்கள் அமெரிக்க ராணுவத்தினருக்கு விதிக்கப்பட்டிருந்ததா என்பதும் கேள்விக்குரிய ஒரு விடயம். அது ஒரு இயற்கை அனர்த்தத்தின் போது வந்தவர்கள் தானே, அவர்கள் தரையிறக்கம் வந்து ஒரு பாரிய ஒரு பேசுவெல்லாம் இருந்தது. இது தொடர்பான செய்தியில மேலும் பார்ப்போம் அடுத்தடுத்த செய்தியில. இதுல வந்து நாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்றாரு என்று பார்த்தால், நாமல் அவர் சொல்றார், இந்த பேருக்கு அரசாங்கம் வந்து மத சார்பற்று மத கொள்கைகளுக்கு எதிராக மதத்தை கண்டு கொள்ளாமல் செயற்படுகிறார்கள் அப்படியெல்லாம் சொல்றாங்க. இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னடா, தன்னுடைய கட்சி செயலகத்தில் புத்தாண்டு இந்த வருடத்தை வரவேற்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்வேன் தானே சந்திப்புல இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். பார்ப்போம் இனி எங்களுடைய இலங்கை அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, தன்னுடைய இறைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்வார்களா இல்லையா என்பதனை. நன்றி, வணக்கம். இதோட மேல செய்தி அறியணும்னா என்ன செய்யணும், யாழ்ரா பாலிடிக்ஸை பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.